ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில், உங்கள் குடும்பங்களை சந்திப்பதில், இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் அனைதினமும் நம்மை சந்திக்க வைத்திருக்கிற ஆண்டவரை நாம் துதிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்தபோது ஆவியானவர் கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம் தாவீது சொல்கிறார், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். இன்றைக்கு இருள் போல மூடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது, இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். இருளெல்லாம் மாறி போகிறது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு அருமையான, எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்தால் அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, பிரியமான தம்பி, தங்கையே, எனக்கு அருமையான தாய் தகப்பனை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை, போராட்டம், என் வாழ்க்கை முழுதும் கண்ணீர், கவலை, என் சரீரத்தில் வியாதியோடு கூட நான் கலங்கி நிற்கிறேன். இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கலங்கி நிற்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு அந்த வியாதிகள் மாறப்போகிறது, இன்றைக்கு அந்த வேதனை தீரப்போகிறது, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க கர்த்தர் வந்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறே, என் இருள் அதனால் வெளிச்சமாகிறது. அப்படியானால் ஏற்றுவதற்கென்று ஒரு தெய்வம் வேண்டும், அந்த வெளிச்சத்தை உருவாக்கும்படியா தெய்வம் வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சாதாரண ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் ஏற்ற வேண்டும். அதுபோல என்னுடைய விளக்கை உங்களுக்குள்ளாய் நானே ஒளி என்று சொன்ன அந்த தெய்வம் அந்த விளக்கை ஏற்ற வருகிறார். இருள் எல்லாம் மாறி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை திருத்தி, என்னையே திருத்தி விட்டார். எனக்குள்ள இருளெல்லாம் மாறிவிடும். எனக்குள் கர்த்தர் பேசினார். கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது, உனக்குள் இருக்கிற எல்லா காரியத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னோடு கூட பேசும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபித்தேன். எனக்குள்ளா சில காரியங்களை கர்த்தர் பேசும்போது மாறும்போது என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வெளிப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, அதுபோல ஊழியத்தில், குடும்பத்தில், என் குடியிருப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிட்டார். எனக்கு சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை யார் சொன்னார்? ஆடு மேய்த்த ஒரு தாவீது ராஜாவாக இருக்கும்போது பேசுகிறார். எல்லாராலும் மறக்கப்பட்டு உதறி தள்ளப்பட்ட ஒரு மனிதன் எல்லார் கண்களுக்கு முன்னதாக உயர்த்தி தேவனை வைத்தபோது அவர் பேசுகிறார், அவரே பேசுகிறார், கர்த்தர் தான் என் விளக்கை ஏற்ற முடியும், என் இருள், என் வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் மாற்ற அவரால் முடியும் என்று சொல்லி அவர் விசேஷமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருள் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்குள்ளாக அவர் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதலாவது இந்த உலகத்தில் வெளிச்சத்தை தான் உருவாக்கினார். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாய், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வரப்போகிறது. நாம் ஜெபிப்போம்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு தம்பியே, என் அன்பான தம்பி, தங்கி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்திலே நீர் கடந்து வரப்போகிறீர்கள். யோபு சொன்னார், கர்த்தர் தந்த தீபம் என் சிரசில் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தினால், அந்த ஒளியினால், அந்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த இருள் எல்லாம் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். எந்த நாளிலும் உடைய வார்த்தையின்படி இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இருதயத்திலும் தகப்பனே, அவள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுவீராக. அவள் வாழ்க்கையில் இருக்கிற காரிருள்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் ஜெபிக்கிறேன். எல்லா இருள்களும் விலகி போவதாக. வெளிச்சம் உதிக்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனை மாறட்டும், அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.